கத்திரிக்காய் இருந்ததுன்னா ஒன்று புளி குழம்பு வைப்போம், இல்லாட்டி சாம்பாரில் கட் பண்ணி போடுவோம், இல்லாட்டி பொரியல் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான கத்தரிக்காய் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. அதாவது ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு அதே ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, தோலோடு இருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு தாங்க சேர்த்திருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகும் இதோடவே சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சில்லளவுக்கு மட்டும் தேங்காவை ஸ்லைஸ் பண்ணி இதுவும் இதோடவே சேர்த்து நம்ம மெதுவாக வறுத்து கொடுக்கலாங்க. அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுக்கலாம். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட கொப்பரை இல்லை அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து பச்சை தேங்காய் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கலாம். ஏன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எள்ளு சேர்த்திருக்கேன்னா, ஃப்ளேம் ஹையாக இருந்தது அப்படின்னா எள்ளை தெரித்து வெளியிலேயே குதிச்சிடும். அதனால் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுக்கப்பட்டு கொடுத்தா போதும் அந்த எள்ளை. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும், நமக்கு வெளியிலலாம் தெரித்து விழுகாமல் நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சரில் பவுட்ராக்கி வச்சுக்கலாங்க. திப்பியாக பவுட்ராக்கி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸ் பவுட்ரு வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது போல் பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு வானொலி வச்சுருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருக்கிறதுனால 5-6 பல் எடுத்துருக்கோம். பெரிய சைஸ் பல்கெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 பல் எடுத்துக்கோங்க. அது 1-2 இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். அதையும் பொடியாக கட் பண்ணி இந்த பூண்டோடவே சேர்த்திடலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்திடுறேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அதாவது கொஞ்சமாக சேர்த்திட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முருகணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் சாஃப்டானா போதும். ஏன்னா இந்த வெங்காயத்தோட ஈரப்பதத்தில் தான் நமக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாம் வேக போகுது. அதனால் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கத்திரிக்காயில் இருக்க ஈரப்பதமும் இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்தில் மட்டும்தான் நமக்கு இந்த தோரன் வந்து வேக போகுது. இதுக்கு மேற்கொண்டு நம்ம தண்ணி தெளிக்கணும், தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. இப்போ இந்த வெங்காயத்தோடு இந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை புரட்டி கொடுத்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து திரும்பவும் ஒரு நல்ல ஒரு கலந்து கொடுத்துடலாம். இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி உப்பும் சேர்த்திருக்கோம். அப்போ உப்பு நல்லா பிடிச்சி கொடுத்துடும். நம்ம மேற்கொண்டு உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறியெல்லாம் வந்து டக்குன்னு சுருங்கி போயிடும். அப்போ வந்து உப்பாகிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து மீடியமாக சேர்த்திக்கோங்க. நமக்கு அளவு தெரியுங்கனால நான் மொத்தமாகவே சேர்த்திட்டேன். இப்போ இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை இது வரைக்கும் நான் ஹை பண்ண கிடையாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு அப்பப்போ திறந்து புரட்டி கொடுத்துட்டே இருந்தால் போதும். நம்ம வந்து ஒரே முட்டுக்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோன்னா தீஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல இல்லைங்களா, அதில் இருக்க ஈரப்பதத்தில் தான் குக் ஆகுது. இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி தாங்க சேர்க்க போகிறோம். இல்லை உங்களுக்கு வந்து மிளகாய் பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அப்போவே வந்து 2 வரமிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம், வறுத்து அரைச்சிக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ரொம்ப குழஞ்சும் போகலை. அதாவது நம்ம குழம்புலெல்லாம் போடும்போது ஒரு சில டைம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம கைக்கே கிடைக்காத அளவுக்கு குழஞ்சி போயிடும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக இருக்கிறனால அது போல் ஆகிடும். அது 3/4 பதத்துக்கு தான் இந்த கத்திரிக்காயெல்லாம் வேகும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்த்திட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாய் பொடி சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குறுமிளகு சேர்த்திருக்கோம். அதனால் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் மிளகாய் பொடி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி அவசியம் இல்லை, குறுமிளகு அதிகமாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை 2 மிளகாய் வத்தல் சேர்த்து வறுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டு, உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு, நமக்கு ஆல்ரெடி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அதே போல் நம்ம எல்லா பொடிகள் எல்லாம் வறுத்து தான் அரைச்சி பவுடர் சேர்த்திருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க, சூப்பரான கத்தரிக்காய் தோரன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருலாம். இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த வெறும் சாதத்தோடு கொஞ்சமாக புரட்டி கொடுத்து சாப்பிட்டோன்னா நமக்கு இந்த தாளித்த சாப்பாடு போல் சூப்பராகவே இருக்கும். இந்த கத்திரிக்காய் தோரன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்தது மட்டும் போதாதுங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அபிப்பிராயங்களை போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.